அமெரிக்காவின் CNN தொலைக்காட்சியினால் தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட காணொளியை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு தம்மை ஒரு தரப்பினர் கபடதாரி என்று அவதூறு செய்வது நியாயம் அல்ல என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். CNN செய்தியாளர் ரிச்சர்ட் குவஸ்ட் என்பவருக்கு அளித்த நேர்காணலின் ஒரு பகுதி தணிக்கை செய்யப்பட்டு தாம் இஸ்ரேலை ஆதரிப்பது என்பது போல் திரித்து கூறப்பட்டுள்ளது. அது உண்மைக்கு மாறான செய்தி என்று அன்வார் விளக்கினார். நாட்டின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மானின் பதவிக் காலத்திலிருந்தே இஸ்ரேலை ஒரு நாடாக மலேசியா அங்கீகரித்ததில்லை என்று மக்களவையில் அவர் குறிப்பிட்டார். இந்த கொள்கை இன்னும் மாறவில்லை என்றும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் மலேசியாவின் நிலைப்பாடு இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் அன்வார் தெரிவித்தார். தம்மை குறை கூறும் நபர்கள் அந்த நேர்காணலில் தாம் கூறிய ஓரிரு வார்த்தைகளை விமர்சனம் செய்தால் அது பரவாயில்லை. ஆனால் அதனை தவறாக வியாக்கியானம் செய்து தமது நிலைப்பாட்டிலிருந்து அந்நியப்படுத்த அவர்கள் நினைக்கக்கூடாது என்று அன்வார் வலியுறுத்தினார். இஸ்ரேலை சந்தேகத்திற்கு இடமின்றி கடுமையாக தாம் சாடியிருப்பதாக குறிப்பிட்ட அன்வார், இதற்கு மேல் தம்மால் என்ன செய்ய முடியும் என்று வினவினார். சவுதி அரேபியா மற்றும் பிரேசில் அரசாங்கங்களிடமும் இதர உலகளாவிய ஆய்வரங்குகளிலும் இதனை தாம் தெளிவுபடுத்தி இருப்பதாக அன்வார் விளக்கினார். இந்த விவகாரத்தில் மலேசியாவின் நிலைப்பாடு மிகவும் கடுமையானதாகும் என்றும், இஸ்ரேலை காட்டு மிராண்டித்தனமான நாடு என்றும், ஒடுக்குமுறையை கைக்கொண்டு வரும் ஒரு நாடு என்றும் சாடி இருப்பதாக அன்வார் கூறினார். இதனை தம்முடைய சொந்த ஊரில் கூறவில்லை என்று தெரிவித்த அவர், மாறாக உலக தலைவர்களின் முன்னிலையிலேயே அவ்வாறு கூறியிருப்பதாக அன்வார் தெரிவித்தார். ஜொகூர் அரசு ஜொகூர் மாநிலத்தின் சுமார் 17,704 அரசு ஊழியர்களுக்கு 2 மாத ஊதியமாக போனஸ் தொகையை அறிவித்துள்ளது. ஜொகூர் மந்திரி பசார் டாக்டர் ஓன் ஹபீஸ் காசி இந்த அறிவிப்பை வழங்கியுள்ளார். ஜொகூர் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட் விவரங்களை இஸ்கண்டார் கோட்டையில் உள்ள சுல்தான் இஸ்மாயில் கட்டிடத்தில் நேற்று முன்வைத்தார். இந்த விசேஷ நிதியுதவி மாநில அரசால் ஊதியம் வழங்கப்படும் மத்திய அரசின் பணியாளர்களுக்கும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்தின் செயல்திறனுக்கு டி மதிப்பெண் வழங்குவதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெர்சே அண்மையில் அறிவித்திருந்தது. ஆனால் எதிர்காலத்தில் அதன் செயல்திறனை ஏ மதிப்பெண்ணுக்கு தரம் உயர்த்துவது சாத்தியமற்ற ஒன்றல்ல என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று குறிப்பிட்டுள்ளார். பெர்சே நமக்கு டி மதிப்பெண்ணை தந்துள்ளது, மாறாக எஃப் மதிப்பெண்ணை தரவில்லை. யுபிஎஸ்ஆர் தேர்வில் ஒருவருக்கு டி மதிப்பெண் கிடைக்கலாம், ஆனால் எஸ்பிஎம் தேர்வில் அவருக்கு ஏ மதிப்பெண் வரும் வாய்ப்பு உள்ளது. தங்களின் அரசாங்கம் இன்னும் குழந்தை பருவத்தில்தான் உள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். வரும் நாட்களில் பருவமழை மோசமடையும் என்பதால் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி காட்டு விலங்குகள் வரலாம் என்று ஜொகூர் மாநில வன விலங்கியல் மற்றும் தேசிய பூங்கா துறையின் இயக்குநர் அமினுடின் ஜாமீன் எச்சரித்துள்ளார். குறிப்பாக யானைகள் போன்றவை வெள்ளம் ஏறும் தாழ்வான பகுதிகளிலிருந்து மேட்டுப்பாங்கான பகுதிக்கு இடம்பெயரும் சாத்தியம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். யானைகள் மட்டுமின்றி காட்டுப்பன்றிகள், குரங்குகள் போன்றவையும் குடியிருப்பு பகுதிகளுக்கு படையெடுக்கலாம் என்றும், பாம்புகளும் இதர பிராணிகளும் வீடுகளுக்குள் நுழையலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கிளந்தானிலிருந்து தாய்லாந்துக்கு பெட்ரோல் கடத்த முயன்ற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது நடவடிக்கைகள் படையின் தென்கிழக்கு மண்டல ஆணையர் டத்தோ நிக் ரோஸ் அசானிக் அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். அந்நபர்களிடமிருந்து 420 லிட்டர் பெட்ரோலும் சுமார் 40,000 வெள்ளி மதிப்புள்ள 2 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 20 வயது மதிக்கத்தக்க அந்த 2 ஆடவர்களும் மாட் ரோஜி சட்டவிரோத படகுத்துறையில் கைது செய்யப்பட்டனர். நவீன இலக்கிய சிந்தனையாளரும் கவிஞரும் பத்திரிகையாளருமான கவிஞர் கோ முனியாண்டி காலமானார். அவருக்கு வயது 76. நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட டிண்டிங்ஸ் திருவள்ளுவர் மன்றத்தின் தலைவருமான கோ முனியாண்டி தமது எழுத்தாற்றலால் எண்ணற்ற இலக்கிய வாசகர்களை கவர்ந்தவர். பல்வேறு இலக்கிய பரிசுகளை அவர் வென்றுள்ளார். தம்முடைய தலைமையில் சித்தியவான் வட்டாரத்தில் 67 நூல்களை வெளியீடு செய்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.